ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகும் விஷயங்கள் கூட தெரியாமல் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவும் ஏதேதோ தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக் கொண்டு இப்படியே இருக்கிறாயே. எப்பொழுதுதான் நடக்கப் போகும் விஷயத்தை நீ தெரிந்து கொள்வாய்? நடக்காத விஷயத்தை எல்லாம் யோசிக்கிறாய். ஆனால் இதுதான் நடக்கப் போகிறது என்று நான் சொன்னால் அதை நீ நம்புவது கிடையாது. அதை பற்றி யோசிப்பதும் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை மிக மிக ஆராய்ந்து சில மணி நேரங்கள் மட்டுமே ஞாபகம் வைத்துக் கொள்கிறாய். ஆனால் அது நடக்கும் பொழுது மறந்துவிட்டு சாய் என்ன செய்தார் என்று சொல்லி விடுகிறார். கடைசியில் பார்த்தால் அனைத்து விஷயங்களையும் நான் தான் செய்திருக்கிறேன். தவறு நடந்தால் மட்டும் இந்த சாய் தான் வாழ்க்கையையே கெடுத்து விட்டார் என்று அப்படி பேசுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன் வீட்டிலும் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது ஏன் இதை சாய்தான் செய்து கொடுத்தார் என்று சொல்லவே இல்லை. நீ சொல்லவே இல்லை என்றாலும் எனக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. என்னுடைய பிள்ளை தானே, சின்ன பிள்ளை. நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கஷ்டமான நாட்களை மட்டும்தான் இதுவரைக்கும் நீ கடந்து வந்திருக்கிறாய். வாழ்க்கையில் நீ பார்க்காத துன்பங்களோ கஷ்டங்களோ இல்லை. அதிகமாகவே காயங்களை மட்டும்தான் சுமந்து வந்தாய். நீயும் நினைக்கிறாய், எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டோம், இந்த விஷயத்தை தாண்ட முடியாதா என்று. நீனும் வேறு வேறு வித்தியாசமாக யோசித்து எல்லாம் சில விஷயங்களை செய்து பார்க்கிறாய். ஆனால் எதுவுமே உனக்கு தகுந்தது போலவே இல்லை. எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடிகிறது. தங்கமே, இதையெல்லாம் பார்த்த நீ எதையுமே செய்ய வேண்டாம், எதுவுமே நடக்க வேண்டாம், வாழ்க்கையில் நல்லதும் நடக்க வேண்டாம், கெட்டதும் நடக்க வேண்டாம், இப்படியே வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தாலே போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை வைத்து நான் வேடிக்கை பார்ப்பேனா? நிச்சயமாக பார்க்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்துமே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் திட்டமே போடுவேன். அந்த திட்டம்படிதான் உனக்கு அனைத்துமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு பின்பு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது. அதுவே உன் எதிர்காலமாக இருக்கும். நீ நினைக்கிறாய் எல்லாமே முடிந்து விட்டது என்று. எதுவுமே முடியவில்லை. இனிதான் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறது. இதை கேட்கும் பொழுது சாய் சொல்கிறார், செய்வாரா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. நிச்சயமாக செய்வேன், சொல்வதை செய்வேன். நான் எக்காலமும் யாரையுமே ஏமாற்றவும் மாட்டேன், கவலைப்படவும் விடமாட்டேன். நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால் போதும். என் வாழ்க்கையில் அனைத்துமே நான் முழுவதும் சந்தோஷமாக இருப்பேன். ஷீரடியில் நான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கண்கள் என்னுடைய பக்தர்கள் மீது எப்பொழுதுமே பட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. என்னை யாருமே அவ்வளவு சுலபமாக நம்புவது இல்லை. ஏனென்றால் நான் எதுவுமே எடுத்தவுடன் செய்பவனும் அல்ல, பொறுமையாக செய்பவன். சொல்வேன், ஆனால் செய்வதற்கு சில காலங்கள் ஆனாலும் அது உன் கையில் வந்து சேர்ந்துவிடும். நான் சொல்வது நிச்சயமாகவே கிடைத்துவிடும். ஆனால் சில பேருக்கு பொறுமை இல்லாமல் என்னை திட்டுகிறீர்கள். பரவாயில்லை, உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க உள்ளது. நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத சுப நிகழ்வு நடக்க உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கிறது என்று கவலைப்படாமல் சந்தோஷம் வரப்போகிறது என்று நினைத்து அமைதியாக இரு. காலத்தை நீ உனக்கு பக்கம் திரும்ப போகிறது. அதனால் கவலை இல்லாமல் இரு. சிரித்து சந்தோஷமாக இருந்தால் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.